வரும் மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட கட்சித் தலைமையிடம் தற்போதைய எம்பி கதிரானந்த் விருப்பமனு அளித்துள்ள நிலையில் கதிரானந்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா, தொகுதி மக்கள் அவரை எப்படி பார்க்கின்றனர் என்பது குறித்து பார்க்கலாம். மக்களவை தேர்தல் தேதி இன்னும் சில தினங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்வதிலும் கட்சி சார்பில் போட்டியிடுபவர்களிடம் விருப்ப மனுக்களை பெறுவதிலும் மும்முரமாக உள்ளனர். அதன்படி திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விருப்ப மனுக்களை கடந்த 1ஆம் தேதி முதல் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனின் மகனும் தற்போதைய வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்த் மீண்டும் விருப்ப மனு அளித்திருக்கிறார். கதிரானந்த் மீண்டும் தேர்தலில் போட்டியிட கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அண்ணன் என்ற முறையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனுக்கு சீட் கொடுக்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே மேலிடமே தலையிட்டு கட்சி நிர்வாகிகளை கூல் செய்ததாக வேலூர் நிர்வாகிகளில் ஒருவரின் கூற்று. இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் பிரச்சனையை தீர்க்க தொகுதி பக்கமே வரமாட்டார் என்ற கரை கதிரானந்த் மீது ஒட்டியிருக்க தனது பிரச்சனையை தீர்க்க களத்தில் குதித்திருக்கிறார் கதிரானந்த். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள், வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம், அணைக்கட்டு, கேவிக்குப்பம் என்ற வேலூர் மக்களவைத் தேர்தலுக்குட்பட்ட திமுகவின் ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை வீடு வீடாக தேடிச் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் கதிரானந்த். இது மட்டுமின்றி மார்ச் 5ஆம் தேதி மதியம் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் அனைத்து நிர்வாகிகளையும் ஹோட்டலுக்கு வரவழைத்து விருந்தும் வைத்திருக்கிறார். அப்போது பேசிய கதிரானந்த் தான் தேர்தலில் போட்டியிட தலைவர் கிரீன் கார்டு காட்டிவிட்டதாகவும் தாங்கள் யாரும் ரெட் கார்டு தூக்கிவிடக்கூடாது என்றும் தலைமைக்கும் தங்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என அனைவரையும் டைனிங் டேபிளில் இருந்த ஐஸ்கிரீம் உருகுவது போல உருகியுள்ளார். விருந்து முடித்த கையோடு பெட்டியும் கைமாறியிருக்கிறது. அந்த பெட்டி பூத் செலவு, சுவர் விளம்பரத்திற்கான முதற்கட்ட செலவுக்கென கூறப்படுகிறது. இப்படி விருந்துடன் உட்கட்சி பிரச்சனை செரிமானமான ஏப்பத்துடன் கதிரானந்த் தனது தந்தை துரைமுருகனுடன் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். வேலூர் தொகுதியில் கதிரானந்திற்கு மக்கள் மத்தியில் என்ன விதமான செல்வாக்கு இருக்கு என்று பார்த்தால், கண்டா வர சொல்லுங்க, அந்த கதிரானந்த கையோட கூட்டி வாருங்க என்று போஸ்டர் மட்டும்தான் ஒட்டல. அந்த அளவுக்கு வேலூர் தொகுதியில் வலம் வராத சிட்டிங் எம்பியாக 5 ஆண்டை ஏப்பம் விட்டு கடந்திருக்கிறார் கதிரானந்த். வேலூர் தொகுதிக்கென்று நிதி ஒதுக்கப்படுவதில்லையோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த தொகுதியோட வளர்ச்சி பணி என்று சொல்லும் அளவிற்கு இல்லை என்று சொல்கிறார்கள் மக்கள். கட்சிக்குள்ளே உள்ள அதிருப்தியை கதிரானந்த் சரிகட்டிவிட்டார். ஆனால் தொகுதி மக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் சம்பாதித்து வைத்துள்ள அதிருப்தியை எப்படி போக்கி அதை வாக்காக மாற்ற முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் அதிருப்தியை மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய வேலூர் ஊப்பிக்கள், அதுதான் உடன்பிறப்புகள்.